அனைவருக்கும் இனிய வணக்கம். ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்டின்னா, நேத்து நான் ஒரு ஷார்ட் வீடியோ உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுல பயோமெட்ரிக்ஸ் வெரிஃபிகேஷன் நீட் எக்ஸாம் எழுதப் போற மாணவர்கள் 2021க்கு எக்ஸாம் எழுதுவீங்க. கமிங் சண்டே நடக்குது. இந்த 2 நாட்கள்ல நீங்க என்ன விஷயங்கள் பண்ணணும்ன்றது நெறைய நம்ம பேசியிருக்கோம். பட் எது எப்படி இருந்தாலுமே பயோமெட்ரிக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்டின்ற ஒரு விஷயத்த என்டிஏ பப்ளிக் நோட்டீஸா நேத்து குடுத்திருந்தாங்க. அத பத்திய டீட்டெயிலான வீடியோ தான் இது. நேத்து ஒரு ஷார்ட் குடுத்திருப்பேன். அதுல இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் சொல்லப் போறது என்னன்னா, இந்த பயோமெட்ரிக்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்லிர்றேன். அப் டூ எண்ட் வரைக்கும் தவறாம இந்த வீடியோவ நீங்க பாருங்க. இந்த பயோமெட்ரிக் சரிபார்ப்பு அப்படின்றது நாடு முழுவதும் நடக்கிற எல்லா மாணவர்களுக்குமே பொதுவானது. எல்லாருமே கம்பல்சரி பயோமெட்ரிக்ஸ் வைக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த டூப்ளிகேட்டோ வேற ஏதாவது இஷ்யூ வர்றத தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் லாஸ்ட் டைம் இத இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது இப்ப நடக்கப் போற எக்ஸாம்லயுமே அது உண்டு அப்படின்ற விஷயத்த அவங்க தெளிவர சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னன்னா, மாணவருடைய பாதுகாப்பு நெறிமுறைகள வழிப்படுத்தணும். அது சரி பண்ணணும். பாதுகாப்போட அவங்க இருக்கணும். எந்த பிரச்சனையும் எக்ஸாம்ல இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அது செய்யப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. நான் அதுல இங்கிலீஷ்ல குடுத்துக்கிற அந்த விஷயத்த உங்களுக்கு டீட்டெயிலா தமிழ்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த 2வது பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் அவங்க சொல்ற விஷயங்களுக்கு கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமா அவங்க சொல்ற விஷயம் இன்னொன்னு என்ன அப்படின்னா, எந்த காரணத்துக்கு கொண்டும் மாணவர்கள ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் எந்த விஷயத்திலயுமே. அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துற மாரியான விஷயங்கள் அங்க கண்டிப்பா நடக்காது. அப்படின்ற விஷயத்தையுமே அவங்க தெளிவாவே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு செயல்முறைகள் முடிந்ததுக்கு அப்புறம் அதுதான் அவங்க சொல்றது. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆ தேர்வு அறைக்குள்ள நீங்க உள்ள போகும்பொழுது, ரைட்டுங்களா? போகும்போது உங்கள செக் பண்றதுலயே அந்த மாரி உங்கள செக் பண்ணுவாங்களே முன்னாடிலாம். அந்த மாரி விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ரொம்ப இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்ற விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. இது 1. 2வது ஒரே ஆ இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பயோமெட்ரிக்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்பொழுது, உங்களுக்கு பயோமெட்ரிக்ஸ் வேலை செய்யல, நெட் இஷ்யூ இந்த மாரி விஷயம்லாம் வந்தது. ஏதோ ஒரு காரணத்தினால வந்ததுன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒண்ணு குடுப்பாங்க. அந்த ஃபார்ம தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அத ஃபில் பண்ணி திரும்ப ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ரைட்டுங்களா? இது யாருக்கு பயோமெட்ரிக்ஸ் இல்லாத மாணவர்களுக்கு. அவங்க சரிவர அவங்க வைக்க முடியல. பயோமெட்ரிக்ஸ் வைக்கல. நெட் இஷ்யூ வந்தது. ஏதாவது ஒரு இஷ்யூ கண்டிப்பா இருக்கும் இல்லையா? எல்லாரும் ஒரே டைம்ல லட்சக்கணக்குல மாணவர்கள் எழுதுறாங்க. இந்த நேரங்கள்ல பயோமெட்ரிக் சரிபார்ப்பதற்கு உங்களுக்கு உட்படுத்துற நேரத்துல ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தாலுமே உங்களுக்கு எக்ஸாம் அலோவ் பண்ணிடுவாங்க. நீங்க அந்த ஃபார்ம ஃபில் பண்ணி திரும்ப ஹேண்ட் ஓவர் பண்ணணும். சரிங்களா? அது 1. ஆ அடுத்து ரொம்ப முக்கியமா இந்த மாரி இஷ்யூ வந்தாலுமே எக்ஸாம் அலோவ் பண்றதா சொல்லிர்றாங்க இல்லையா? அடுத்தது அதுக்கு பேரு தான் என்ன சொல்றாங்கன்னா, யாரு குடுப்பாங்கன்னா, சென்டர்ல இருக்கிற அந்த கண்காணிப்பாளர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த சூப்பர்வைசர்ஸ் அவங்க கிட்ட நீங்க அந்த ஃபார்ம வாங்கிக்கணும் அப்படின்றது தான். இந்த பயோமெட்ரிக்ஸ் நடைமுறை தேர்வர்கள் எல்லாருமே எந்த காரணத்துக் கொண்டும் தொந்தரவு செய்யப்பட மாட்டார்கள். இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. நான் இது எல்லாமே தமிழ்ல எழுதி வச்சு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. ஆ ஸோ உங்களுக்கு கஷ்டப்படுத்த மாட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி. ரைட்டுங்களா? எல்லாருமே பார்த்தீங்கன்னா, மதியம் 2 மணியிலிருந்து 5:15 வரைக்குமே அலோவ் பண்ணுவாங்க. 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கு. அது வரைக்குமே அலோவ் பண்ணுவாங்க. அந்த அந்த நேரத்துக்குள்ள நீங்க அத முடிக்கிற மாரி பார்த்துக்கணும் அப்படின்றதையும் சொல்றாங்க. 2வது தகுதியுடைய மாற்றுத்திறனாளிகள் பிடபிள்யூடி கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா? அவங்கள பொறுத்தவரைக்கும் 6:20 வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம். அதுக்கு மேலயும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதையுமே நீங்க பார்த்துக்கணும். அதுக்குள்ள முடிக்கிற மாரி நீங்க பார்த்துக்கணும். அதேபோல தேர்வு மையத்துல இருக்கிற அந்த ஊழியர்கள் யாராவது வருவாங்க, போவாங்க இல்லையா? அவங்க பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயங்கள் குடுக்குறாங்க, ஏதாவது ஒரு சொல்றாங்கன்னா, அதுக்கு மாணவர்கள் ஒத்துழைக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தான். மத்தபடி பெரிய இது கிடையாது உங்களுக்கு. இது ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்றதுனால, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாவும் இருக்கும். அதே நேரத்தில இத்தனை ஆண்டுகள் இருந்த அந்த ஸ்ட்ரிக்ட்ன்றது இந்த வருடம் கொஞ்சம் ரிலாக்சேஷன் இருக்கிற மாரி இருக்கும்ன்றத அவங்க சொல்றாங்க. அப்ப கட்டாயம் இந்த ஒரு விஷயம் தெரியுது என்னன்னா, நீட் எக்ஸாம் நடக்க போகுது ஃபர்ஸ்ட்டு. அது கேன்சல் ஆகல. கரெக்ட்டுங்களா? இப்ப உங்களுக்கு அத பத்தி ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்திருக்கும் கண்டிப்பா. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது முறைகேடுகள்ல ஈடுபட்டீங்கன்னா, அதுதான் என்ன சொல்றாங்க, அன்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது நீங்க இருக்கீங்க, முறைகேடுகள்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஆ அ ஆக்ட் சட்டம் 2024 படி உங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க எவ்வளோ விஷயங்கள் ஃப்ரீ குடுக்குறாங்க. அதே நேரத்தில மாணவர்கள் சில தவறான விஷயங்கள் ஏதாவது செய்றாங்க அப்படின்ற பட்சத்தில, அவங்க மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நீட் எக்ஸாம் தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா, அவங்க கான்டாக்ட் நம்பரையுமே குடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த கான்டாக்ட் நம்பர நான் டிஸ்ப்ளேல குடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலா பேசிக்கலாம். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. இது வேற எதுவுமே இல்ல. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் தான் மெயினா சொல்லியிருக்காங்க. சரி. இப்ப
இப்ப சொன்ன அந்த பப்ளிக் நோட்டீஸ்ல இருந்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுனா மட்டும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அத நான் வந்து டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ரொம்ப முக்கியமா ஷார்ட்டா சொல்லணும்னா ஒரே விஷயம் தான். எந்த சர்வர் இஷ்யூ, நெட் இஷ்யூ எதா இருந்தாலுமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு கேன்சல் பண்ண மாட்டாங்க. அலோவ் பண்ணிடுவாங்க. நீங்க ஆனா ஆன் டைம்ல அங்க போய் இருக்கணும். லேட்டா போயிட்டு அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. சார் இந்த மாரி விஷயத்த மட்டும் நீங்க பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். புடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ.